இந்த வீடியோல என்ன பார்க்க போனா தோஸ்த் 2016 மாடல் என்ன கம்ப்ளைண்ட் கோசர் கஸ்டமர் எடுத்துட்டு வந்துட்டாருன்னா, அண்ணா எனக்கு வந்து 1 லிட்டர் டு 1.5 லிட்டர் குறையுது ஆயில், எனக்கு வேற ஏதாவது இடத்துக்கு இன்ஜின் தானே வேலை செய்யணும்னு சொல்றாங்க. சரி நான் செக்அப் பண்றேன்னா ஓட்டி பார்க்கணும்னு சொல்லி ஓட்டி பார்த்துங்க. வண்டி பிக்கப் தான் இருக்கு, நல்லா பிக்கப் இருக்கு வண்டி. நம்மளுக்கு எதனா ஸ்மோக் ஏதாச்சும் ஒயிட் ஸ்மோக் பிளாக் ஸ்மோக் அடிதான்னு பார்த்தா அந்த ஸ்மோக் எது இல்லை. சரிண்ணா எனக்கு 1.5 லிட்டர் 1 லிட்டர் குறையுதுன்னா அப்படிதான் சொன்னார். அவர் கம்மியாக தான் குறையுதுன்னு சொன்னார். சரி நாமளும் செக்அப் பண்ணி பார்த்து சரி ஏதாச்சும் ஆயில் உழுதான்னு பார்த்தல, ஆமா கம்பல்சரி கீர் பாக்ஸ் ஆயில் சீல் போயிட்டு மாட்டேது, இந்த சீல் போயிட்டு மாட்டேது. ரெண்டாவது நம்மளுக்கு சம்பு பேக்கிங்ல இந்த பக்கம் சைட்ல சம்பு பேக்கிங் பாருங்க, சம்பு பேக்கிங் போயிட்டு போது மீல் டைனமோக்கு நம்மளுக்கு வந்து ஆயில் போகும். ஆயில் இந்த டைனமோல இருந்து நம்மளுக்கு சம்புக்கு ஆயில் வரனால நம்மளுக்கு அந்த ஓஸ் செக்அப் பண்ணாங்க. ஓஸ் நல்லா தான் இருக்கு, மீது சம்பு பேக்கிங் சுத்தமா போயிடுச்சு, இது இந்த சீல் போயிடுச்சு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பக்கம் ஒரு ஓஸ் ஒன்று வரும், அந்த ஓஸ் பாத்தீங்கன்னா அந்த ஓஸ்ல இருந்து ஆயில் லீக்கேஜ். சரி நம்ம இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வண்டி ஓட்டி பாத்துங்க, வண்டி ஆயில் லீக்கேஜ் இல்ல. சரி ஒரு 8000 ஒரு 10,000 ஓட்டி பாருங்கண்ணா, ஓட்டி பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா, சரி நான் ஓட்டி பார்த்துட்டு சொல்றேன்னா எனக்கு ஆயில் குறையதா இல்லைன்னு. நாமளும் ஓட்டி பார்த்தாங்கல்ல, ஓட்டி பார்த்ததுல நம்மளுக்கு கம்பல்சரி நம்மளுக்கு ஆயில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஆயில் லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு இன்ஜின் வேலையை இல்லைன்னு சொல்ல முடியும். அப்புறமா தான் நம்ம இன்ஜின் பக்கமே கை வைக்க முடியுமே. நம்மளுக்கு இன்ஜின் பிக்கப் இருக்கு, ஸ்மோக்கும் தள்ளல அப்படின்றதுனால நம்ம வந்து நம்ம ஆயில் சீல ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் சீல் சுத்தமா போயிடுச்சு, ஆயில் நிறைய ஒளி இருக்க மாட்டேங்குது. சம்பு பேக்கிங் போனாலும் நம்ம சம்பு பேக்கிங் மாற்றி விட்டுருக்கோம், ஆயில் சீல் மாற்றி விட்டுருக்கேன். அவர் ஓட்டி பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த ஆயில் சீல் எல்லாம் மாற்றி விட்டு ஓட்டி பார்க்கணும்னு சொன்னா நம்ம ஆயில் ரிமூவ் பண்ணிட்டு ஆயில் புதிய ஆயில் போட்டுருக்குங்க. வண்டியில் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து நம்ம ஒரிஜினல் மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நம்ம லோக்கல் போட்டாங்கன்னா கம்பல்சரி ஒரு 5000 ஒரு 10,000 சீல் போயிடும், இல்லை பேக்கிங் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும். சரி நாமளும் ஒரிஜினல் மெட்டீரியல் போட்டு வண்டி ஓட்டி பார்க்க சொல்லியிருக்கேன், ஆயில் குறையதான் பாருன்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே, அவர் ஓட்டி பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.